உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன இறைவன் அல் குர்ஆன்ல அடிக்கடி சகாத் கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க அப்படி சொல்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அதே மாதிரி ஏனைய மதங்களை எடுத்தாலும் அதுலேயும் நன்கொடை கொடுங்க, அத்தாக்களுக்கு கொடுங்க, அது உங்களுக்கு பன்மடங்காக வரும் அப்படில சொல்கிறாங்களே. இதில் உண்மையிலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. கொடுத்தா வருமா? எப்படி வரும்? கொடுத்தா குறையுமே. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க கொடுங்கன்றாங்க, கொடுத்து எப்படி வரும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேருக்கு இதில் சாதாரணமாக நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் இது எப்படி கேட்டுக்கிற இப்போ இதை பற்றி சொல்கிறவங்களும் அதிகமாக கொடுங்க வரும்னு சொல்கிறாங்க. அதை உணர்வு ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி காணலையே. இப்போ ஒரு ஆள் உணர்ந்தத்தானே நான் கொடுத்தா எனக்கு வரும் என்றத ஒருவர் உணர்ந்தத்தானே கொடுக்கறதுக்கு மனம் வரும். சும்மா கொடுங்கன்னு எழுதி வச்சிருக்கி நாமளும் கொடுத்த வரும் என்ற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு எப்படி ஏற்படுத்துகிறார்? இப்போ பாருங்கள், இந்த வீடியோ கட்டாயம் மத்தாக்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பார்த்துடாமல் மத்தாக்களும் பிரயோசனம் படணுமென்னு தான் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மத்தாக்களுக்கும் கொடுங்க. எப்படின்னு சொன்னால், இந்த உதாரணத்தை பாருங்கள், உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி இறைவன் ஏற்பாடு இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எப்படி ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்கள். ஏபி என்கிற ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிருக்கி. ஏபி என்ற ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிருக்கி. நீங்கள் போகிறீங்க, ரெண்டு பிள்ளைங்களோட கல்லையிலையும் 2 துண்டு மீன் இருக்கி. அப்போ ஆளுக்கு 2 துண்டு மீன் வச்சு சாப்பிட்டுக்கிறிக்காங்க. நீங்கள் ஏ என்ற பிள்ளையோட மீனை எடுக்கிறீங்க. ஏ என்ற பிள்ளை செல்லுது உங்களுக்கிட்ட, இல்லை நான் தரமாட்டேன், இன்னைக்கு எங்கள் அம்மாவே 2 துண்டு தான் தந்திரிக்கா, நான் உங்களுக்கு கொண்டு தந்தேனை குறைஞ்சிருமே, நான் தரமாட்டேன் என்று சொல்லுது. உண்மைதான். பி என்ற பிள்ளைகிட்ட போய் ஒரு துண்டு எடுக்கிறீங்க. பி என்ற பிள்ளை நீங்கள் எடுத்த துண்டையை முட்டுட்டு மற்ற துண்டை உங்களுக்கு தருகுது. இன்னாங்க அங்கிள், இன்னாங்க அப்பா, இன்னாங்க சாச்சா, இன்னாங்க சித்தப்பா வச்சுக்கோங்க, இது மடுக்கு செஞ்சப்பா, இது நல்லா இருக்க வேண்டி செல்லுது. சாப்டர் க்ளோஸ். இப்போ நீங்கள் மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்கள், உங்களுக்கிட்ட ஒரு காசு கொஞ்சம் இருக்கி அல்லது ஒரு பொருள் இருக்கி, நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? ஏக்கு கொடுப்பீங்களா, பிக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் பிக்கு தான் கொடுப்பீங்க. ஏன்டா அதானே தந்தது தான் கொடுப்பீங்க. அப்படி தான் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னால், நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பல மடங்கு வரும். இது சத்தியம். நீங்கள் கொடுத்தா பல மடங்கு வரும். கொடுக்கதை தடுக்காதீங்க, கொடுங்க. உங்களுக்கிட்ட 500 ரூபா காசு இருந்தால் உங்களுக்கு கொடுங்க மற்றவங்களுக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே. இப்போ இது பிரபஞ்சத்தில் இந்த முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க மலக்குகள்னு சொல்லி. மலக்குகள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன். இதையும் தெளிவாக கேட்டுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க. உங்களோட பக்கெட்டுக்கு 1000 ரூபா காசு இருக்குன்னு வைங்க. இப்போ உங்களோட பக்கெட்டுக்கு 1000 ரூபா காசு இருக்கு. இப்போ ஒரு வறுமைப்பட்ட நிலையில் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் உண்மையாக கேட்காரு, எங்கள் வீட்டை கஷ்டமாக இருக்கு, எங்களுக்கு ஏதாவது தர்மம் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டக்குண்டு 1000 ரூபா காசு நமக்கு இருக்கி, சரி பரவாயில்ல இன்னாங்க 500 ரூபா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே இப்போ இவ்விடத்து தான் மலக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறார். அவர் எப்படி வந்து ஒர்க் பண்ணுவார்ண்டா, உங்களோட செயலை பார்க்க மாட்டார், நீங்கள் கொடுத்த செயலை பார்க்க மாட்டார். நீங்கள் கொடுக்க உங்களோட உணர்வு என்னதான் இருந்துச்சு, நீங்கள் என்னத்தை உணர்ந்தீங்கன்றதை பார்ப்பார். இப்போ மலக்கு கேட்பார், உதாரணமாக நினச்சிக்கோங்க, மலக்கு கேட்பார், ஏய் அந்த எக்ஸன்ற பேர் வந்துக்கிட்டு அந்த ஒரு ஆளுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாரு, என்ன விளக்கம்? இல்லை அவருக்கு ஏழையாக இருந்தவர் கஷ்டப்பட்டு வறுமைக்காக வந்த மதான் 500 ரூபா காசு கொடுத்துருக்காரு. அப்படியா? அவர் கொடுக்க என்னத்தை நினச்சார்? அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சு? இல்லை அந்த மனுஷன் உண்மையிலே ஏழை கஷ்டம் பாவம் வந்தாலும் இந்த வச்சுக்கு ஏதாவது சாப்பிடட்டும், ஏதாவது குடும்பத்தை கவனிக்கட்டும் அப்படி நினச்சார். அப்படியா நினச்சாரு? பாரு உடனே வேறு எவ்வளோ வச்சுக்கிருந்தார்? 2 பேர். அவர் 1000 ரூபா தான் வச்சுக்கிறது. 1000 ரூபா வச்சுக்கிருந்தவரா? அப்போ 500 ரூபா கொடுத்துருக்காரு. என்ன சரி. இப்போ இவர் என்ன தொழில் செய்கிறாரு? இவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரா? சரி கொஞ்சம் பொறுத்துக்கு 6வது எங்கேயாவது சாமான் எடுக்க போகிறான்னு பேர். ஆட்டாவில் ஒரு ஆள் போகிறாரு காத்தாங்குடிக்கு அல்லது வேறு எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு பொருள் வாங்க போகிறாரு. அப்படியா? நீ அவரை மைண்டுக்கு போடு, கொஞ்சமாக அந்த கடைக்காரனடி நிப்பாட்டச்சு, அந்த கடையடி நிப்பாட்டச்சுக்கு ஏதாவது ஏற்பாடு அண்ணா தாட்டை நிற்கிது,
இப்போ மைண்டுக்கு அந்த கடைக்கார்ட்ட கதையை கொடுக்க சொல்லி வேறு இன்னொரு கடைக்காரனோட போய் கதை கொடுப்பார். கதை கொடுக்க அந்த 2 பேர் பேசிக்குவாங்க. எங்கே ஆச்சு போகிறீங்க? நாங்கள் வந்து காத்தாங்குடிக்கு பொருள் எடுக்க போகிறோம். காத்தாங்குடிக்கா பொருள்? எங்கள் ஊர்லேயும் ஒரு கடை ஒன்று இருக்கே அண்ணா, பக்கத்தில் பூசை திறந்துருக்கி, அந்த கடையிலேயே எடுக்கலாமே, பூசை ப்ரைஸ் இருக்கி. உடனே அந்த மைண்டை இந்த மலைக்கு என்ன செய்யணும் மாற்றுவார். உடனே அப்போ பூசை ஒரு கடை திறந்துருக்கா, சரி அப்போ பார்த்து இப்போ இன்றைக்கி காத்தாங்குடி போகிறதுல அப்போ இன்றைக்கி அந்த கடையில் பார்த்து போவோம். அண்ணா பாருங்கள், நீங்கள் 500 கொடுத்தீங்க, உங்களுக்கு 50,000 பெறும். இதான் இறைவன். இதை உணரணும், இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இதே காசே என்கிட்ட 1000 ரூபா தானே இருக்கி, சனியன் தொலையுது, இன்னும் 500 வச்சுக்கண்டா, உங்களுக்கு வராது. ஏனண்டா உங்களுக்கு நீங்கள் வெளியே கொடுத்தீங்க, நீங்கள் 500 கொடுத்தீங்க. ஆனால் உங்களோட ஃபீல், உங்களோட அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? என்ன தெரியும் அந்த ஆளுக்கு எப்படி கேட்டு தொல்லை படுத்திக்கிறீங்க என்னப்போ. அப்போ இந்த உங்களோட உணர்வு சரியாக இருக்குமென்று சொன்னால் உங்களுக்கு அனைத்தும் சரியாக தான் பெறும். ஏன்னாண்டா உங்களோட வாய் வார்த்தைகளாம் இந்த யாரும் பார்க்கல. இயற்கையில் இறைவன் வந்துக்கிட்டு உங்களோட வாய் வார்த்தைகள், உங்களோட அழகுகள், உங்களோட வெளிச்சேற்பாடெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் உள்ளத்துக்குள்ளே என்னத்தை வைப் பண்ணுறீங்களோ, என்னத்தை உணர்றீங்களோ அதைத்தான் இறைவன் பார்ப்பான். இது உண்மை, சத்தியம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே உணர்வு தந்திருந்தால் மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சுக்கிறிக்காதுங்க. இது பாரிய ஒரு ரகசியம் நான் சொல்லி தந்திருக்கேன். உணர்வு ரீதியாக இருக்குமெண்டா ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.